இன்றைக்கி எனக்கு 1 kg பர்த்டே ப்ரௌனி ஆர்டர் கிடச்சிருக்கு. அந்த ஆர்டர் நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன், என்ன மெஷர்மெண்ட்டில் நான் ப்ரௌனி பேக் பண்ணேன், எல்லாமே உங்கள் கூட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ப்ரௌனி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? முட்டை 4, பவுடர் பண்ண ஒயிட் சுகர் 150 கிராம், பவுட்ரு பண்ண ப்ரௌன் சுகர் 150 கிராம், டார்க் சாக்லேட் 300 கிராம்ஸ், அன்சால்டட் பட்டர் 200 கிராம்ஸ், கொக்கோ பவுடர் 30 கிராம்ஸ், மைதா 200 கிராம்ஸ், பேக்கிங் பவுடர் 1 பிஞ்ச், வெனிலா எசன்ஸ் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம பட்டரும் சாக்லேட்டும் டபுள் பாயில்டு மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் பட்டரும் சாக்லேட்டும் ஆட் பண்ணி மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டரும் சாக்லேட்டும் மெல்ட் ஆகட்டும். இப்போ நம்ம ரா இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 200 கிராம் மைதா, அது கூட ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர், நம்ம எடுத்து வச்சுருக்க கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் சால்ட்டு, இதெல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு பவுலில் 4 முட்டை உடைச்சி ஊற்றிட்டு ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ பவுட்ரு பண்ணியிருக்க ஒயிட் சுகரை ஒரு ஜல்லடையில் வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரௌன் சுகரும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும், கட்டி இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணியிருக்க பட்டரும் சாக்லேட்டும் ரெடி ஆயிடுச்சு. ரெடியான பட்டரும் சாக்லேட்டும் இப்போ பீட் பண்ணி வச்சுருக்க எக்கோடு சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ரா இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஜல்லடையில் தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு அதை நல்லா ஜலிச்சு ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எதுக்கு கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடை யூஸ் பண்ணுறோன்னா, நமக்கு கிரிங்கிள் டாப்பில் ப்ரௌனி வேணும்னா இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணால் நமக்கு கிரிங்கிள் டாப் ப்ரௌனி கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஃபைனலாக நம்ம மிக்சரோட ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஒரு பட்டர் ஷீட் போட்ட ட்ரேயில் ஊற்றிக்கலாம். இப்போ அவங்க எங்கிட்ட 1 kg ப்ரௌனிக்கு தான் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. பட் பார்த்திங்கன்னா நான் ஒரு 250 கிராம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவே நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ப்ரௌனி பேக் பண்ணுறதுக்கு 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 நிமிஷம் நம்ம பேக் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் ஒரு 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிருக்கணும். ப்ரீ ஹீட்டான அவனில் தான் நம்ம பேக் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் ஓவனை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த மிக்சரை ஒரு சின்ன ஸ்டிக் வச்சு பபிள்ஸ் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண ட்ரேவை அவனுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் நல்லா குக் ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இது நல்லா ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் கஸ்டமர் கேட்ட டிசைனில் நம்ம டிசைன் பண்ணலாம். சென்டரில் ஒரு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி ஒரு ஸ்டாம்ப் வச்சுட்டு அதை சுற்றியும் ஒரு சின்ன ஹார்ட்டின் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே ஒயிட் கலர் பால்ஸ், குட்டி குட்டி பால்ஸ் இருக்குல்ல, அது மேலே ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம கேக்கோட ஃபைனல் அவுட்புட். இந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌனி வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.